சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி போரூர் புரசவாக்கம். இப்போ மூணாவதா ரங்கநாதன் தெரு. அழகான நகை அசையாத நம்பிக்கை. ரங்கநாதன் தெரு சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. டிசம்பர் 22 அன்று அழகான ஆரம்பம். ஆரம்ப சலுகையாக டிசம்பர் 26 வரை ஒரு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. என்னை மன்னிக்கணும், நான் தமிழில் பேச போகிறேன். நிறைய தப்பு இருக்கும், ஆனால் தமிழில் தான் பேச போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. நான் நினச்சவே இல்லை, நான் பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர் தான். இந்த ஊரில் இப்படி ரசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப என் மனசில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே, தமிழ் சினிமாக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன், தேங்க்யூ. இந்த படம் இந்த புஷ்பா படத்தை இவ்வளோ ரசிச்சதுக்கு எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. நிறைய பேருக்கு தெரியும் தேங்க்யூ சொல்லணும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்த பெரியசாமி டைரக்டருக்கு, அதுமா பாண்டியராஜ் டைரக்டருக்கு தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நல்லா பேசுறீங்க. என் படங்களை, என் புஷ்பா படத்தில் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு சாரி. பட் ரொம்ப நல்ல தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் தெலுங்குல எப்படி ரசிச்சனோ தமிழில் கூட அப்படியே பண்ணுங்க. ராஜலட்சுமிக்கும் ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா, நிஜமாக ரொம்ப நல்லா பாடினீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கர்ஸ்க்கு எல்லாம் ஆண்ட்ரியா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படம் தமிழில் டைலாக் இருந்த நம்ம மதன் கார்கி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எதுக்குன்னா படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார், அதுக்கு மதன் கார்கி அவருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் யாராவது மறந்துச்சிடுங்க. எதுக்குன்னா தமிழில் பேசுகிறேன், லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். தப்பாக பேசுகிறேன்னு தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுவேன். தேங்க்யூ. ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக்கா பிக்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், தம்பி நீ தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கணும். ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரசாத் சார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். தேவி என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி இன்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாங் செம்மையாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஊஹூ வந்துட்டாவா, சொல்கிறியா மாமா, எத்தனை மீம்ஸ் பார்த்தேன்னா, நான் தெலுங்கு மீம்ஸோட தமிழ் மீம்ஸ் தான் நிறையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நான் பார்க்குற அது மீம் கிடையாது, அது என் ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஓடுதுன்னு ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இத்தனை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வேலை செஞ்சு எல்லா டெக்னீஷியன்ஸ், என் கேமராமேன், ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ப்ளஸ் என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவல்லி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைடில் சொல்கிறேன், அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு, நம்ம பொண்ணு சமந்தா இந்த படத்தில் சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹார்ட்ஃபுல்லி
இருப்பா பேசுற இருப்பா ஐயோ இருப்பா. தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் திஸ் சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டில் என்ன சொல்லணும், இந்த படத்தில் ஒரு ஆன்டாகனிஸ்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத், யூ பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டியர் சுனில் கார் இருக்காங்க. மங்களம் சீன் ஒரு பிச்சு கலக்கிட்டாங்க எல்லாம். எப்போ சுனில் சார்னா எல்லாம் பண்ண நினைப்பாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பெரிய வெளியே பார்க்குறது. அதுக்கப்புறமா இந்த ஃபியூச்சரில் நான் அவர் கூட ரொம்ப நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிய போகுது. சுனில் கார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர். அண்ட் நான் எவ்வளோ பேசினாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டபுள் தேங்க்யூ எனக்கு தேவிஸ்ரீ பிரசாத் சொல்லணும்னு இருக்குப்பா. தேவி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எனக்கு என் லைஃபே ஆர்யா படம்ல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். என் ஃபர்ஸ்ட் படம் ஆர்யா கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அப்போதைக்கு நான் ஆமாம் கங்கோத்ரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஆனால் என் லைஃபே அப்படி ஸ்கை ராக்கெட்டாக அப்படியே மேலே போயிடுச்சு ஆர்யா படம் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஓன்லி மை டைரக்டர் சுகுமார். அவர் டைரக்டர் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லலாம். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவர் ஜஸ்ட் டைரக்டர் கிடையாது. இங்கே ஸ்டேஜ் மேலே டைரக்டருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறேன். ஆனால் இஸ் மை, நான் சொல்ல முடியாது அவ்வளோதான். அது நாங்கள் 2 பேரும் கேரவானுக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படியே. ஐ லவ் யூ டார்லிங். ஆர்யா 2க்கு அப்புறமா அவர் கேட்டுட்டு இருந்தேன், ஐயோ இருங்கப்பா அப்படியோ பேசிட்டோம்ப்பா இருப்பா. ஆர்யா 2க்கு அப்புறமா கேட்டேன், டார்லிங் எப்போ படம் பண்ண போகிறோன்னா சொன்னார், இல்லை அடுத்து உங்க கூட பண்ணால் ஒரு கல்ட்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஆர்டினரி ஃபிலிம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும்னா, இல்லை வரும்போது அழகான படம் உள்ள பண்ணணும்னு சொல்லி இந்த புஷ்பா படம் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா லாங்குவேஜஸ் இவ்வளோ பெரிய ஹிட்ட படம் எனக்கு கொடுத்த சுகுமார் கார். அன்றைக்கி ஆர்யா கொடுத்தாங்க. அன்றைக்கி ஆர்யா கொடுத்து என்னை தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விதமாக. இப்போது எனக்கு புஷ்பா கொடுத்து எல்லா லாங்குவேஜஸில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இந்த ஆல் லாங்குவேஜஸ் டார்லிங். என் இன்ட்ரடக்ஷன் தெலுங்குல நீதான், இன்ட்ரடக்ஷன்னா ரீஇன்ட்ரடக்ஷன் நீதான். அதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜஸில் திருப்பி ரீஇன்வென்ஷன் நீதான். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் பீங் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். நேற்று திருப்பதியில் இருந்தேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஏடுகொண்டல் வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காங்க, எனக்கு பின்னாடி சுகுமார் இருக்காருன்னு சொல்லி அவ்வளோ ரசிப்ப டைரக்டர் இருக்காது உங்களுக்காக டைரக்டர் சொல்ல. ஆனால் எனக்கு என் லவ் அவ்வளோதான். அண்ட் யாராவது மறந்துட்டா மன்னிச்சிருங்க. ஒன்ஸ் மோர், இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி தமிழ் ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அண்ட் நிறையா தப்புங்களெல்லாம் பேசினேன். பட் தமிழில் தப்பு பண்ணாலும் தமிழில் பண்ணால் அழகாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக பண்ண என் ஃபேன்ஸ்க்கு, என் ஆர்மி, இந்த ஃபங்க்ஷன் இப்படியே தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே எடுத்து போகிற என் மீடியா அவர்களுக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸ்க்கும் லாஸ்ட்டில் தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ஹாய் சென்னை, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்லை, நான் ஓடி வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா டைம் ஆயிடுச்சுல, ஸோ ஃபாஸ்ட்டாக பேசி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி போய் அப்படிதான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐ நோ கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசலாம் இருக்கேன். ஷார்ட்டாக நான் பேசுகிறது ஸ்வீட்டாக இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை டார்லிங் Sukubai, the man behind this entire creation of Pushpa. Give a big round of applause to Sukubai. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி யாருக்கு சொல்லிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா சந்திரபோஸ் சாரும் சுக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்பிலையும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியாவாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதுனா தான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழில் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர்லேருந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்கபலமாக இருந்து என்னோட வெல்விஷராக இருந்து ஒரு பிரதராக இருந்து எப்பவுமே இருந்திருக்காரு விவேகா சார். ரொம்ப நன்றி சார், வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பயுமே நம்புகிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அன்பு இல்லைனா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் தட்டிங்க, இன்னும் நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அன்பு இல்லைன்னா எதுவுமே வெற்றி பெறாது. ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுதான் இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது. அது வந்து நம்ம திருப்பதி பிரசாத் சார் சொன்னாங்க, இந்த கரெக்ட் டேட்டில் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. சுகுமார் சார்லாம் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலைன்னா நாங்களும் தூங்கலை. ஏன்? அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அல்லு அர்ஜுன் செஞ்சுட்டே இருந்தார், நம்ம ஐக்கன் ஸ்டார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்? அவருடைய ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் உழைக்கிறாங்க, நம்மளும் உழைக்கணும். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே எங்கள் படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்பு தான் மெயின். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அதே போல் ராஜலட்சுமி மேம் கிளக்கிட்டீங்க. செந்தில் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து முன்னாடி நின்று அவங்கள இது இன்ஸ்பயர் பண்ணி பாட வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதே போல் பெனிதயால், சித் ஸ்ரீராம் சார், நம்ம ஆண்ட்ரியா, நகாஷ் அசீஸ், அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மைத்ரி மூவிஸ் இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. நவீன் சார் எங்கே இருக்கீங்க? எனவே ரவி சார், நவீன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படம் வந்து நம்ம சுகுமார் சார் நினச்ச மாதிரி, ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இப்படி ஒரு பேனர் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மைத்ரி மூவிஸ். அண்ட் சுனில் சார் எங்கே காணோம்? சுனில் சார் வந்து ஒரே ஸ்டெப்லேயே கலக்கிட்டாரு பாருங்க. ஒன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு சுனில் சார். And we all love him because he is naturally so sweet. And நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தது சுனில் சார் நினைக்கவே இல்லை, சுக்குபேல போஸ்ட் அனுப்பிச்சப்போ. ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த படத்தில் அனுசுயா அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா, உங்கள் ஸ்ரீவள்ளி, she couldn't make it to this event today, but thanks to her for bringing life to இந்த சாமி பாட்டாகட்டும், எல்லாம் அந்த நம்ம புஷ்பாவோட லவ்வாக இருந்து ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரஷ்மிகா. அண்ட் தேங்க்யூ சமந்தா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சொல்றியா சொன்ன சமந்தாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தமுடு, பாட்டு பாட சொல்றாங்க சார், அவங்க பாட்டு பாட சொல்றாங்க. இங்க நிறைய டைம் முடிஞ்சு போச்சு. இருங்க நான் இன்னும் முடிக்கல அப்படின்லாம் சொன்னா கூட உங்களை பாடாம ஆடாம என்னால அனுப்ப முடியாது சார். அதாவது டிஎஸ்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அது மாதிரி அமிச்சா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமாகும். சாமி மன்னிக்குமா? ஆமா, பேர்ல வேற தேவி இருக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த டைலாக் எழுதுறாங்க இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரோ போடுங்கப்பா. சூப்பர். தேங்க்யூ சார். சான்ஸே இல்ல. இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தாரு உங்க எனர்ஜி. சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் நவ டு आवर வெரி ஓன் ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன். ரொம்ப ஃபாண்ட்லி, அதாவது ரொம்ப நான் வந்து ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னுவாங்க. நான் பேசுறது அனைத்தும் எப்பவுமே உண்மை, என்னால் பொய்யே பேச முடியாது. ஓகே, பிடிச்சா பிடிச்சிருன்னு சொன்னா, பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ எங்களோட ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு மிக மிக மிகப்பெரிய நண்பர் அண்ட் மை ஓன் டியர் பிரதர் மாதிரி. ஸோ வி ஆல்வேஸ் செலிப்ரேட் அண்ட் செரிஷ் ஹிஸ் சக்ஸஸ் பிகாஸ் பிகினிங்லேருந்தே வந்து நான் அல்லு அர்ஜுன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பேன். He's so passionate about his work, his dance, his characters, his costumes, his style. So stylish star in the evolve by icon star writer. Let us give a big round of applause to icon star Allu Arjun. And நம்ம ஓப்பன் ஆர்ம்ஸோட லெட்ஸ் சே, ஏன்னா நான் ஏன் லெட்ஸ் சே வெல்கம் சொல்கிறேன்னா நான் சென்னையில் தான் இருப்பேங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ Bunny Boy, that's how I fondly call him, Bunny Boy. Welcome to the Tamil film industry and to the entire Indian film industry. ஸோ இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழில் வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழில் வரணுங்கிறது
அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியாக இருந்தது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷமாவே. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஹிஸ் கேலிபர் வில் வெல் சூட் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆனால் என்ன ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவே கலக்கிறாரு. தட் இஸ் a big nice sweet mistake. All the best Bunny boy, keep rocking always. And இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மறந்துட்டுனா பண்ணிச்சுக்கேன். I don't want to take much time. Thank you for all the love. சார் பாட்டு சார் டான்ஸ் சார் என்ன பேசி முடிச்சிட்டீங்க? 2 செகண்ட் இல்லாட்டி எங்களை கொண்டுருவாங்க அவங்க. ஏஞ்சல் தம்முடு லெட்ஸ் டு குமுடு. சரி ஏதாச்சும் போடுங்க, சீக்கிரமா பண்ணிட்டு போறேன். லெட்ஸ் டு இட். இல்ல ஃபர்ஸ்ட் பாட வைக்கலாமா அதுக்கு ஆட வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு சார். நீங்க எவ்வளவோ பீட் சாங். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரூபன் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். சிங்கமோட ஆடியோ லான்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு. அன்னைக்கு நான் சூர்யா சார், அனுஷ்கா மேம் எல்லாரையும் வந்து இங்கே டான்ஸும் ஆட வச்சேன். அப்போ சூர்யா சார் எங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷனும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக டேவிஸ் ஸ்ரீபிரகாஷ்ங்கிற பேர் டிஎஸ்பியாக மாறினதே வந்து தமிழ் இருந்தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. அண்ட் சார் இங்கேயும் அது நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாட சொல்றாங்க. நீங்க நல்ல பீட் சாங் பாடிருக்கிறீங்க. ஆனா ஊ சொல்றியாவ உங்க வாய்ஸ்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஊ சொல்றியா தானே? அது ஃபர்ஸ்ட் டியூனா என் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரா வெர்ஷனை நாங்க கேட்க ஆசைப்படுறோம் சார். ஐயோ லிரிக்ஸ் சார் சேலை கட்டணும் குறு குருன்னு பார்க்குறாங்க. குட்டை கவுனு போட்டா என்னது குறுக்கா முறுக்கா பார்ப்பாங்க. சொல்றியா சொல்றியா பாட்ட போடுங்க அப்படியே. இல்லைங்க, எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தான். ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேக்குது. உங்க வீட்டுல கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருக்குது. நடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜலட்சுமி நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு முன்னாடி பாடி இருக்கிறீங்க. இந்த சாமி பாடி இருக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஹிட். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கும்னு? இல்ல, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு பாடினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. அட 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 அடடா பிட்றாங்கயா. அதாவது நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஹீரோ வந்து ஒரே பாட்டில் வந்து ஓஹோன்னு வருவார். இங்கே ஆரம்பிச்சு அங்கே போயிடுவாங்க. பங்களா என்ன கார் என்ன அப்படிங்கிற மாதிரி முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து டெடிகேட் பண்ணுறீங்க இந்த சக்ஸஸை? பிகாஸ் வந்து பேன் இண்டியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்கள். இல்லை, இந்த சக்ஸஸை டெடிகேட் பண்ணால் நான் டிஎஸ்பி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணேன். ஏன்னா ஒரு மக்களிசை பாடகியை வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்வரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல், அது ஒரு சோலோ சாங், இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான். அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டாக வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும், எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும், அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்காக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்கள், அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. 2 கை இருந்தால் தான் அந்த ஓசை வரும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையை அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில், நீங்கள் சொல்லுங்கள், ராஜலட்சுமி உங்களை எப்போவுமே ரெக்கார்டிங்கில் கூட 2 பேரும் ஜோடியாக தான் பார்த்துருக்குறோம். ஒரு சோலோ பாட்டு பாடி இன்னும் ஹிட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை காட்டில் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்படி இருக்குது இந்த ஒரு மேடையில் ராஜலட்சுமி கூட, அது டிஎஸ்பி சார், ஐகான் ஸ்டார் எல்லாரும் இருக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி சார், நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் தான் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு நான் போய் படம் பார்க்கப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம். அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தேட்டரில்.
எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாது, இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. சொல்லுங்க, என்ன வேணும்? எங்கள் ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கியா, அல்லு அர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ உன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது கண்டிப்பாக. அல்லு அர்ஜுன் சார் டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பா நடக்கும். இது இல்ல இங்க பாருங்க ராஜலட்சுமி, அதாவது உங்க வீட்ல மட்டும் கிடையாது, எங்க வீட்லயும் நீயே இவ்வளவு ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற, ஏறி இருக்கிற, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கேன்னு என்னையும் கேட்டாலே எனக்கும் போட்டோ. குடும்பத்தோட வந்திருக்காரு பரத். வாமா வா, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே விஷயம் தான் வச்சிருக்காரு, எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்துல வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு போட்டோ, அந்த போட்டோ ஒண்ணுதாயா வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன். அதை இந்த நேரத்தில் ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன். ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும். வேற வழி. கேள்வியை கேட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டாரு, திறக்க விடலையே. அந்த மாதிரி சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு. சாமி பாட்டு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இதை அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்ன எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா பின்னா 2 பேரும் ஆடி இருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம். பாட்டு போடுவோம், ஆடுறீங்க 2 பேரும் ஜோடியா. அப்படியா? டெஃபினெட்லி ஆடணும் தானே. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம்ல. கேன் வி ஹேவ் தி சாங் ப்ளீஸ்? எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும், எங்களுக்கு ஒரு ஸ்டெப் தெரியும். நீங்க இருங்க, பாட்டை போடுறோம். எப்படி ஏங்க பாட்டுல இருக்கிறதே ஒரு ஸ்டெப் தாங்க, அதை வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ரெடி, பாட்டு போடலாமா? என்ன பிராக்டிஸ்ல ஹெவியா இருக்கே? இல்ல இதையே சொல்லி கொடுத்துருவாங்க போல இருக்கு. விவேக் சார் மாதிரி ஜப்பு ஜிப்பு ஜிப் அப்படின் போது கால் ரெண்டையும் தூக்கிடணும்ன்றாங்க. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமே, ஏ சாமே, ஆடுங்க ஆடுங்க சார், சுத்தி ரோலிங் ஆடுங்க சார். ஏ சாமே, நீ எதிர எதிர நடக்கையில, அவ்வளவுதான். நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா நடிச்சல. அதாவது செந்தில் வந்து நல்லா நடிப்பாப்ல சார், சுகுமார் சார் நல்ல நடிகன் சார், ஆட தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, இது ரொமான்ஸ் பண்ண தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, ஆனா வந்து எல்லாம் பண்ணுவாப்ல. நாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் பிரதர். என்னமோ முத தடவை வெளி உலகத்துக்கு வர மாதிரிலாம் சீனை போடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமில சேட்டை. நீ என்ன ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரிலாம் இல்ல இப்ப பாருமா, இப்ப இந்த பாட்டுக்கு நல்லா நீங்க சொன்னீங்களா அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு, அப்ப நல்லா ஆடினாதான் போட்டோ தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இல்ல அவரே சார் நல்லா ஆடினா தானே சார் போட்டோ. நல்லா ஆடிட்டாங்கன்னு அவர் கை காமிச்சாருப்பா. அவர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி நடுவுலயே கை தட்டிடுறாரு. தேங்க்யூ so much ராஜலட்சுமி and செந்தில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி பிரில்லியண்டான சாங்ஸ் நீங்க அடுத்தடுத்து வந்து நிறைய பாடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து பெருசா வளரணும், எங்களோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது டெஃபினட்டா. தேங்க்யூ so much. ப்ளீஸ் என்ன இன்னொரு வாட்டி பாட்டு போடணுமா சார்? ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கேன். பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் சேர்ந்து இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு சாமி. ஓ அந்த மாதிரி டெஃபினட்டா அது வந்து நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். தேங்க்யூ so much. தேங்க்யூ. நன்றி. இருக்கும் மேடையில் இருந்து 2வது பார்ட்டுக்கு சான்ஸ் கேட்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் செந்திலுக்கு மட்டும்தான் இருக்கு. நன்றி பிரதர், தேங்க்யூ. நன்றி. சாரோட படத்துல நான் நிறைய படத்துல நடிச்சிருக்கிறேன் அப்படின்ற நேரத்தை பெருமையா சொல்லுவேன். நீயா? ஆமா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேர் நிக்கிறப்ப அதுல ஒரு 122வது ஆளா நான் நின்றுக்கிறேன். அட்மாஸ்பியர்லயே வந்திருக்கிறேன். அண்ணன் எனக்காக சில சீனை வந்து சின்ன சீனை பெரிய சீனா கூட கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா ஒரு படத்துல வந்துட்டு நான் ஒரு கதவை திறந்து உள்ள வந்து சார் உங்களை பார்க்க டேரக்டர் வந்திருக்கிறார் அப்படின்னோடனே நான் அண்ணன் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். நான் அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறேன். அண்ணன் என்ன சொன்னார், தம்பி ரொம்ப சின்ன டைலாக்காக இருக்கும்னு நினைக்கிறிய,
ஸ்க்ரீனில் பெருசாக வரணும் அப்படின்னாரு. ஆமாம் சார், அப்போ நீ பண்ணு. டைரக்டர் வந்திருக்கான்றதுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இன்னொரு டைலாக் வேணா சேர்த்து போயிட்டுக்க, அப்போ ஒரு 10 செகண்ட் கூட வருவா அப்படின்ற மாதிரி. பாவீங்களா? ஸோ அண்ணன் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி கொடுத்ததுல இந்த இடத்த நான் வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறேன். டெஃபினெட்லி. ஆனா இந்த அமைதி தான் அவர்கிட்ட எப்பவுமே ஏன்னா இதெல்லாம் ஒரு என்ட்ரியாடா, அதானே? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு மேடையில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மேடை ஏறி ஒரு 2 வருஷம் ஆச்சு கொரோனானால. அதுவும் இப்படி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் மீட்டில் ஏறுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புஷ்பா என்னன்னு தெரில, இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எதற்கும் துணிந்தவன் நான் ஆரம்பிக்கும் போது இந்த படமும் ஒரு கால்வாசி எடுத்துருந்தாங்க. ரஷ்மிகா வந்து இந்த படத்தில் முக்கியமாக நான் கரெக்டாக அந்த படம் புஷ்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு இன்டர்வல் வந்து என்ன அப்படின்னு, இந்த மாதிரி சக்ஸஸ் மீட் வச்சுருக்கோம், இங்கே வரணும் அப்படின்னாங்க. என்னடா அது புஷ்பா நம்மளை துரத்தி வரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் 2 பேர். முதல்ல சுகுமார் சார், நான் வந்து ரொம்ப ஃபேன். உங்களுக்கு எனக்கு பிடிச்ச தெலுங்கில் பிடிச்ச ஒரு உங்களுடைய ஆர்யாவிலேருந்து ஆர்யா 2லேருந்து ரங்கிஸ்தலத்துலேருந்து எல்லாமே நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பண்ணா கொண்டு நான் பார்த்துருக்கேன் அந்த சுகுமார் ரைட் சுமார் அதுங்கனால. 2வது அல்லு அர்ஜுன் சார், உங்களுடைய அதே மாதிரியே உங்கள் எல்லா படமும் ஆர்யாவிலேருந்து எல்லா ஆள வைகுண்டவரெலாம் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னு சொல்ல முடியாது, அத்தனை தடவை பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னம்னா நானும் இந்த ஜெகன்னா உங்கள் சாங்கை போட்டுக்கிட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். உங்கள் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபைட் ரொம்ப பிடிக்கும். ஆள வைகுண்டபுரம் பார்த்துட்டு தான் ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் கூப்பிட்டு ஆள வைகுண்டபுரம் மாதிரியே எனக்கு எதற்கும் துணிந்தவரில் ஃபைட் வேணும்னு சொல்லி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மூலில் எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ரெஃபரன்ஸ் உங்கள் இதுலேருந்து எடுக்கிறது. ரங்கிஸ்தலம் பார்த்துட்டு ரத்னவேல் சார் எங்கள் ஊருக்காராக இருந்தாலும் ரங்கிஸ்தலம் பார்த்துட்டு தான் எனக்கு எதற்கும் துணிந்தவர்களே நான் அவரை சாரை கூப்பிட்டேன். அவர் சுகுமார் சாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் சுகுமார்னு அவரை பயங்கரமாக பண்ணிருப்பார். டக்குன்னு ஃபோன் போட்டார். இவரும் வந்து பிரதர்னு போட்டு வச்சிருக்காரு. அவ்வளோ அவங்க அவர் ஏன் இவ்வளோ பேசினார் அப்படிங்கிறது எனக்கு பதில் தெரியுது. அதே மாதிரி எங்கள் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதில் ஹீரோயினா ரஷ்மிகாவை பேசியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி அக்ரிமெண்ட் ஆகிற டயத்தில் ஃபோன் அடிச்சு, சாரி சார், சுகுமார் சார் வந்து ஸ்லாங்கு கற்றுக்கணும், ட்ரைனிங்லாம் வரணும்னு சொல்லிட்டார் சார், என்னால் இந்த படம் பண்ண முடியல சார் அப்படின்னாங்க. என்ன படம் அப்படின்னு, புஷ்பா சார் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பா கடந்து போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் கமிட் பண்ணியிருந்தோம். சாரி சார், இந்த ஃபைட்டு பண்ண முடியாது சார், ஒரு பயங்கர காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. என்ன படம் அப்படின்னா புஷ்பா சார் அப்படின்பாரு அவர். அப்புறம் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃபர், அவருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் ஒரே ஒரு சாங் இருக்குது சார் இந்த புஷ்பாவில், அதை முடிச்சுட்டு வந்து சாங்கை முடிச்சுட்டு வந்து என்னையா புஷ்பா அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு பின்னால் செப்பலை கழட்டி போட்டாடிங்களா, டேய் எவ்வளோ பெரிய டான்ஸரு, அவரை போய் என்னையா செப்பல் கழட்டி மாதிரி டான்ஸ் சார், அது செம்ம ரெஸ்பான்ஸ் சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் எடுத்து காமிச்சிருப்பாப்புல. இப்படி ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திடீர்னு டிஎஸ்பி சார் வர்றாரு, இந்த புஷ்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி புஷ்பா வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப பாதிச்சிருக்கு போல இருக்கு சார் புஷ்பா. ரொம்ப இந்த படத்தை பார்க்கணும்டா அப்படிங்கிற ஒரு மூடை கிரியேட் பண்ணிச்சு. உண்மையில அந்த படத்தை போய் பார்க்குறேன், பயங்கரமாக ரசிச்சு பார்க்குறேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னால் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பார்த்தா இன்டர்வியூவில் ஃபோன் வந்து சார் சக்ஸஸ் மீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இந்த படத்துக்கு நமக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. இன்னொன்று எடிட்டு, நாங்கள் டிசம்பர் 17 எதற்கும் ரிலீஸ் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்கடா எடிட்டர்னா ஹைதராபாத்ல இருக்கீங்க சார், புஷ்பா சார். என்னடா அப்படின்னா புஷ்பா, டேய் நம்ம படமும் அந்த டேட் சார். இப்போ நாங்கள் படத்தையே வந்து பிப்ரவரி 4 கொண்டு போயிட்டோம். அப்படி இந்த எடிட்டர் ஒரு முக்கிய காரணம். அப்படி இந்த புஷ்பா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த புஷ்பாவை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே சுகுமார் சார் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு பக்கா கமர்ஷியல் மோதோட எல்லாம் வந்து டிஎஸ்பி சார் சாங்கை பற்றியே பேசிக்கிங்க சார். பிஜிஎம் பெரிய சார் செம்மையா அவரை வந்து அப்படி அவரை ஒவ்வொரு டான்ஸு ஃபைட்டு ஆமாம் செம்மையாக இருந்தது. அவர் ஒவ்வொரு இதுவுமே உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அந்த இது என் வீட்டு பசங்கள்லாம் இப்போ வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு இறம்ப ஃபேன்ஸு தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. தமிழ் படம் ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள் சார். வெல்கம் தமிழ் சினிமா. அதே மாதிரி மைத்ரி ஃபிலிம்ஸ் அடிக்கடி நான் கேள்விப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் ரத்னவேல் சார் மூலமாக எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி திருப்பதி பிரசாத் சார் அவர் தான் எனக்கு கூப்பிட்டாரு.
எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்களோ அதை விட உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷன் வந்து எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. அதே மாதிரி சும்மா இப்போ என்னென்னா அடுத்த லாங்குவேஜுக்கு போச்சுன்னா யாரே ஒருத்தர் பாட வச்சுருவாங்க. அதில் வந்து அழகாக ஆண்ட்ரியா முதற்கொண்டு இவங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொரு விவேகா முதற்கொண்டு எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் மாதிரியே பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே பார்ட் 2க்கு நான் வெயிட்டிங். எல்லா டீம் எல்லாருக்குமே கண்ட்ராக்ட்ஸ், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஸோ மச் பிரதர். ஸோ அமைதி வந்து அங்க சீட்ல மட்டும்தான், பேசும்போது பாத்தீங்கல்ல இல்ல, அவர் வந்து எதற்கும் துணிந்தவன் தான். ரம்பா சார் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு பாவம். எங்க Exactly. கேட்டாலும் சிவகாமி கம்ப்யூட்டர் சொல்லிட்டான்ற மாதிரி. என்ன பிரதர் வரீங்களா? சாரி கேட்க வாங்க. நீங்க இங்க இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அவர் படத்துல போய் ஒர்க் பண்ணிருக்கலாம். டக்குன்னு படம் அது பிப்ரவரி ஜான்வரில ரிலீஸ் ஆகும். இல்லை, இந்த புஷ்பா ரிலீஸ் வந்து புஷ்பா வந்து நான் வேலை செய்கிறதுக்கு முக்கிய காரணம் அது எல்லாரோட இது ஒரு எடிட்டராக இருக்கிறது வந்து ஒரு 4 ஒரு எடிட்டர் ரூமனாக இருக்கிறது ஒரு 4 ஒய்ஃபை ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ணுறேன். நிஜமா அதுதான் என் நிலைமை. லைக் காலையில் ஒருத்தருக்கு அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இந்த டிசம்பர் 17ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து 2 படத்துக்குமே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ப்ரெஷர். இந்த படத்தில் அந்த விஷயத்த வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், சின்னதுல பெரிய காம்ப்ரமைஸ் வந்து பண்ணி அதான் சார் அந்த பொண்டாட்டியை மட்டும் நீங்க கைவிட்டுட்டீங்கன்றத அவர் அப்படி சொல்லிட்டு போறாரு. இல்ல கைவிடல வச்சிருக்காரு சார், பத்திரமா கைப்பிடிச்சு வச்சிருக்காரு. ஃபைனல் கொடுத்துட்டல சார், ட்ரெய்லர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்ச இது கன்ஃபெஷன் ஸ்டேஜ் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார் வந்து ஒன்னு சொல்லிட்டு போறாரு, அடுத்து யார் எந்த கொரியோகிராஃபர் வந்து மேல பேச போறாரு. அவர் வந்து இந்த விஷயம் சொன்னோன்னு இல்லை, நான் அவரை தான் முதல்ல தேங்க் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கான காரணம் ஒரே ஒரு நாள் சுக்கு சார்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் அங்கே பேசி போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை தள்ளுற வரைக்கும் வந்து போனதுக்கு அதுக்கு வந்து ஒரு டைரக்டர் கால் எடுக்கணும். அது நம்ம கால் இல்லை. அந்த பெருந்தன்மைக்கு வந்து இன்னைக்கு புஷ்பா நடந்திருக்குது. இன்னொன்று நான் வந்து ஒரு பார்ட்டா இருக்கேன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பாண்டியராஜ் சார். சார் மனுஷன் டெம்போலாம் வச்சு கடத்திருக்காரு சார். பாவம் சார். ஆனாலும் நீங்க பேசினது அப்படி நச்சுன்னு இருந்ததுல பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஏறி வருவாங்க போல இருக்கு. நான் ஒரே ஒரு சாரி ஒரே தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன்னு. பாவம் போது அவ்வளவு பக்கமா பேசி இதை விட்டு ஒரு சாரி இல்ல 1000 சாரி 1000 தேங்க்ஸ். இல்ல பிரதர், இனிமே ஊஹூ சொல்லாதீங்க, ஊ மட்டும் சொல்லுங்க, அது போதும் எங்களுக்கு. சரியா? அண்ட் இன்னொன்று, இந்த புஷ்பாக்கு வந்து முதல்ல எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவான், இந்த பையன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எங்கேயோ சொல்லி தான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும். லைக் தட்ஸ் வாட் ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் லைக். ஓகே, அந்த விதத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பான்ற ஒரு படம் இருக்குது. இல்லை என்னோட மைத்ரி மூவிஸ்லேருந்து சென்னையில் இருக்கிற தினேஷ்ன்றவர் தான் வந்து என்ன மெயின் ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். தேங்க்ஸ் டு தினேஷ். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்காது. அவர் வந்து காமிச்சு விட்ட ரெஃபரன்ஸ் தான். ஓகே, இந்த பையன் நல்லா ட்ரெய்லர் பண்ணுவான், அவனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சொன்னதுதான். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு லைக் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் பாண்டியராஜ் சார். தேங்க்யூ சார். நன்றி பிரதர், தேங்க்யூ. அவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார். நீங்கள் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை ரசிக்கிற கேப்ல எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம், அப்ப இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்காது லட்சணா? அது வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிச்சா சார்? பாடி லாங்குவேஜ் வச்சு புரிஞ்சிரும். இல்ல சார், நான் ஃபேன் சொன்னேன், அது புரிஞ்சுதா சார்? லைக் PP1 PP2 student I learned this dialogue. Okay. Why? Because sir, na I want to speak first time in Tamil on Tamil land. Thank you. So sweet of you. తెలుగులో ఎలా ట్రాన్స్లేట్ పண்றா? నా పెద్ద ఫ్యాన్ నువ్వుకు నేను. Thank you.
அதுதான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம், ஒருத்தர் சொல்லுங்க, அதை நாங்க அவர் செய்ய சொல்றோம். என்ன ஒருத்தர் அட கோரஸா சொல்லாதீங்கப்பா. ஏய் இருக்கடா, டைலாக் சொல்லுங்க ஒருத்தர். உங்களுக்கு புரியுதா? தெலுங்குல பேசணுமா? அவ்வளவுதானே அப்பா சார், அவ்வளவுதானே. பொறுங்க, அவர் என்ன வேணானா சொல்றாரு? அவரே எப்படா இந்த கட்ட அவரும் இருக்காரு. சார், now you are free to talk sir. అందరికీ నమస్కారం భయ్యా. థ్యాంక్ యూ తమ్ముడు, థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ సో మచ్. చాలా హ్యాపీగా ఉంది మీ దగ్గరికి నేను రావడం ఇక్కడికి. సో మీకేంది, 2 సందులు దాటి వస్తే చాలు. కానీ నేను హైదరాబాద్లో మొదలైతే 10-15 చెక్ పోస్టులు దాటాలా, ఫ్లైట్ ఎక్కాలా, కార్ ఎక్కాలా, మీ కాడికి రావాలా. చాలా థ్యాంక్స్ తమ్ముడు. ஏய் சப்டைட்டில் போட்டாலே எனக்கு புரியலடா. థ్యాంక్ యూ సో మచ్. ఇక చాలామంది మాట్లాడాలి తమ్ముడు, తర్వాత మాట్లాడతాను. బన్నీ గారు మాట్లాడాలి. సరే, నేను ఒక విషయం చెప్పాలి మీ అందరికీ. నా లైఫ్లో నేను ఫస్ట్ ఇండస్ట్రీకి వచ్చింది విలన్ అవుదామని. నా ఫొటోస్ కూడా అప్పట్లో నైఫ్ పట్టుకుని ఇలా చాలా ఫొటోస్ దిగా, కానీ ఎవరు నాకు విలన్ ఇవ్వలేదు. 20 ఇయర్స్ తర్వాత సుకుమార్ గారి దయ వల్ల డైరెక్ట్గా తెలుగు, తమిళ్, కన్నడ, మలయాళం, హిందీలో విలన్ చేశారు. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ సో మచ్. అలాగే దాన్ని, ఆ బ్రహ్మ రాసిన దాన్ని విష్ణువు అంటే అల్లు అర్జున్ గారు సపోర్ట్ చేసి మాతో పాటు అడ్మినిస్ట్రేట్ చేసి ఇక్కడ దాకా వచ్చేలా చేశారు. దీని అంతటికీ కారణం మైత్రి మూవీ మేకర్స్. భయ్యా, ఇఫ్ ద ప్రొడ్యూసర్స్ ఆర్ నాట్ దట్ మచ్ గుడ్ అండ్ స్ట్రాంగ్ అండ్ ప్యాషనేట్, పుష్ప ఈజ్ నాట్ కమింగ్ హియర్ యాక్చువల్లీ. సో లైఫ్ లాంగ్ వాళ్ళని కూడా మర్చిపోలేను. లైక్ దే ఆర్ ఈశ్వర్, లైక్ దే ఆర్ బేరింగ్ ఎవ్రీథింగ్. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ ఈ అంతటికి కూడా మెయిన్ ఎవరంటే ఈశ్వరుడు దగ్గర ఉండేది విభూది, ఆయనకి ఇష్టమైంది నుదుటి మీద ఉంటుంది, అదే దేవిశ్రీ ప్రసాద్. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ. నా లైఫ్ డ్రీము మీ రిథంలో నేను ఇలా అన్నాను. థ్యాంక్ యూ సో మచ్. లవ్ యూ భయ్యా, లవ్ యూ ఆల్. Sir, இன்னும் ஏதோ ஒரு request. They have one more request for you. They want you to dance something, I guess. கேக்கல, என்னது? ಎಲ್ಲರಿಗೂ వணக்கம். నేను తమిళ్ నాకు బాగా అర్థమవుతుంది, బట్ పేస వరాదు. సో అది కాక తెలుగులోనే పేసాను. తమిళ సినిమాకి నాకు చాలా అవినాభావ సంబంధం ఉంది. అసలు నేను డైరెక్టర్ అవ్వడానికి కారణమే తమిళ సినిమా. ఇది చెప్తే మీకు అతిశక్తిగా ఉంటుందేమో కానీ, ఇది నేను ఆ ఇంటర్వ్యూస్ అన్ని, తెలుగులో ఉన్న ఇంటర్వ్యూస్ అన్నింటిలోనూ ఒక విషయం ఉంటుంది. మై ఫేవరెట్ డైరెక్టర్ మణిరత్నం సార్. గీతాంజలి చూసి, చదువుకునే రోజుల్లో గీతాంజలి చూసి డైరెక్టర్ అవుదామని డిసైడ్ అయిపోయాను అప్పుడు. సో నేను డైరెక్టర్ అవ్వాలన్న కోరిక కలగడానికి కారణమే మణిరత్నం సార్. సార్ థ్యాంక్ యూ మణిరత్నం సార్. కానీ గొప్ప విషయం అంటే ఇంతవరకు మణిరత్నం సార్ మీట్ అవ్వకపోయింది, ఇంతవరకు మీట్ కాలేదు. సరే, అండ్ ఇంకా తర్వాత ఇక్కడ ఎడిటర్ మోహన్ సార్, మోహన్ రాజా డైరెక్టర్ ఉన్నారు కదా. సో వాళ్ళ ఫాదర్ ఎడిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసిస్టెంట్గా చేశాను. అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడే ఆయన ఎడిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుకునేవాడు నేను. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ్ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది, కొంచెం దూరం అయిందంతే. సో ఆ విధంగా తమిళ సినిమాకి, అలాగే బాలచంద్ర సార్ కూడా ఫేవరెట్ డైరెక్టర్. అండ్ అంత ఇప్పుడు తమిళ సినిమా జరుగుతున్న రియలిస్టిక్ అప్రోచ్ నన్ను చాలా ఇన్స్పైర్ చేసింది. సో థ్యాంక్స్ టు తమిళ సినిమా ఆ విషయానికి సంబంధించి.
ఇంకా చెప్పాలంటే అందరికీ బన్నీ గారికి తెలుసు, దేవి తెలుసు. ఆర్య సినిమా హిట్ అయినప్పుడు నన్ను తమిళ్ అనుకునేవారు, అందరు తమిళ్ అబ్బాయి అనుకునేవారు. ఎందుకంటే నా పేరు సుకుమార్. సుకుమార్ అనే పేరు ఆంధ్రప్రదేశ్లో చాలా తక్కువ మందికి ఉంటుంది. సో సుకుమార్ అని సంథింగ్ లైక్ దట్ అనమాట. సో ఆర్య సినిమా రిలీజ్ అయినప్పుడు అందరూ దగ్గరికి వచ్చి తమిళ్లో మాట్లాడేవారు నాతో. సో నేను తెలుగులో సమాధానం ఇచ్చేసరికి అప్పుడు వాళ్ళు కూడా తెలుగులో వచ్చేవారు. సో చాలా రోజులు నన్ను తమిళ అబ్బాయి అనుకున్నారు. ఇంకా అందరూ ఏంటంటే నీ సినిమా తమిళ్లో రిలీజ్ అయితే బాగుంటుంది, పెద్ద హిట్ అవుతుంది, నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది అంటూ ఉండేవారు. అలాగా ఇన్ని రోజులకి నా కోరిక తీరింది. నా సినిమా తమిళ్లో రిలీజ్ అయింది, మంచి హిట్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ தமிழ் ஆடியன்ஸ் అందరికీ కూడా ரொம்ப 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 தேங்க்யூ சார். அதாவது கடைசியில் தமிழில் சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசுங்கன்னு கேட்கலான்றது. அவரே பேசிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். யாரெல்லாம் வந்து இவர் ஒரு சாயலில் பார்க்குறப்ப நம்ம சியா மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? யூ லுக் அப்படியே லைக் அவர் ஆக்டர் சியா விக்ரம் சார். யூ லுக் லைக் சியா விக்ரம், ஆக்டர் விக்ரம். யா యువర్ లుక్ ధ్రువ அந்த సాల్ట్ అండ్ పెప్పర్ రీసెంట్ అది பண்ணல அவர் வந்து அது மாதிரி సరే ఎక్కువ మాట్లాడను కాబట్టి ఇక్కడ నాకు తెలుస్తున్నా. ఇప్పుడు சார் ஒன்னு ஏதோ பட்டின்றறா சார் என்ன எஸ் என்னம்மா எனக்கு புரியல, அதனால கேட்க வந்து புரியுதா? நம்ம அப்பல இருந்து மண்டை அடி தந்துறேன். எஸ் சார். అండ్ పాండ్యరాజా థ్యాంక్ యూ. మీ స్పీచ్ అంతా ఒక స్క్రీన్ ప్లేలా ఉంది, మొత్తం అంతా కనెక్ట్ చేసి దాంతో సినిమా చేసేయచ్చన్నట్టుంది. అండ్ జైసింగ్ థ్యాంక్ యూ అండి. థ్యాంక్ యూ. మీ సినిమా చాలా పెద్ద హిట్ తెలుగులో. థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ వివేక గారు, మీ గురించి ఎప్పుడు డిఎస్పి చెప్తూ ఉంటారు, మీరు ఎంత అలా ఆశుగా ఎలా రాసిచ్చేస్తారో వెంటనే టైం లేకుండా. సో థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఈ లిరిక్స్కి. అండ్ రాజలక్ష్మి అండ్ సింధర్ గారు, మీరు చాలా ఫేమస్ రాజలక్ష్మి గారు ఆంధ్రాలో. బికాజ్ ఆవిడ పాడుతున్న క్లోజప్ ఉంది కదా, అది టిక్టాక్లోను ఇన్స్టాలోను ట్రెండ్ అవుతుంది అది. అండ్ స్పెషల్లీ మదన్ కార్కి గారు సార్, థ్యాంక్ యూ సో మచ్. ఇది ఒక తెలుగు సినిమాని ఒక అనువాదం అంటే డబ్ చేసిన సినిమాలా కాకుండా చాలా ఒరిజినల్గా ఈ సినిమాని తీర్చిదిద్దినందుకు, చాలా తక్కువ టైంలో మీరు ఇంత గొప్ప ప్రాజెక్టుని ఇచ్చినందుకు, ఎక్కడ అందరూ కూడా స్ట్రైట్ సినిమాలాగా ఉందంటున్నారు. థ్యాంక్ యూ మదన్ కార్కి గారు, థ్యాంక్ యూ సో మచ్. ఐఎమ్ వెరీ బిగ్ ఫ్యాన్ ఆఫ్ వైరముత్తు గారు. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ యాక్చువల్లీ ఎవరైనా బయట నుంచి వచ్చి సడన్గా మనకు ఒక మంచి ప్రోడక్ట్ ఇస్తే వాళ్ళని ఏంజల్ అంటూ ఉంటాను నేను. అట్లా రూపెన్ ఏంజల్ ఫ్రమ్ చెన్నై టు హైదరాబాద్. సో ఆ విధంగా నా సినిమాని మార్చేసాడు తను. థ్యాంక్ యూ రూపెన్. యాక్చువల్లీ ఒక ట్రైలర్ కోసం పిలిపించేదాన్ని. ట్రైలరు ఎలా చేస్తారంటే ఒక ఫిలాసఫీ చెప్పాడు నాకు ట్రైలర్ మొత్తానికి. నేను అనుకున్నా, తెలుగులో ఒక సామెత ఉంటుంది, అన్నం మొత్తం ముట్టుకోకర్లా, అన్నం ఒక మెతుకు చాలు అని. సో తను ఇంకా ట్రైలర్ కూడా కట్ చేయలేదు, నాకు ఐడియా చెప్పాడు అంతే. ఐడియా చెప్పిన వెంటనే మీరు ఎడిట్ చేస్తారా నా సినిమాని అడిగాను. అని అంటే నవ్వాడు. తర్వాత ఎడిట్ చేయాల్సి వచ్చింది. సో అంటే ఎంత గొప్ప, నేను మనిషిగా కూడా ఇంకా ఎంత గొప్ప వ్యక్తి అంటే, కార్తీక్ శ్రీనివాస్ ఒక నా ఫస్ట్ ఎడిటర్ యాక్చువల్గా. తర్వాత తను మాట్లాడిన దాన్ని బట్టి తను తీసుకొచ్చాను, తను ఇంకో ఎడిటర్. ఇక్కడ కార్తీక్ శ్రీనివాస్ అనే మాటని 3 సార్లు ప్రస్తావించారు రూబెన్. 3 సార్లు అంటే తన సహ ఎడిటర్ని, కో ఎడిటర్ని 3 సార్లు తను మాట్లాడాడు. నాకు చాలా గొప్ప విషయం అనిపించింది. రూబెన్, నీ వ్యక్తిత్వానికి నమస్తే. లవ్ యూ. గాడ్ బ్లెస్ యూ. అండ్ చూనీ జాన్ పేరు కొత్తగా ఉంటుంది. అంటే బన్నీ గారిది ఎలా ఉంటుందంటే, అల్లు అర్జున్ గారిది పోస్టర్స్ అంటే ఎవరు సూపర్ అండర్ పోస్టర్ అంటే జయదేవ్ గారు ఆయన పేరు. ఆయన చూనీని సూచించడం జరిగింది, జయరామ్ గారు. సో ఈ పోస్టర్స్ అన్నీ కూడా మీరు చూస్తే అన్నీ చూని చేసినవే, తమిళనాడు నుంచి పంపించినవే. సో ఒక్కొక్క పోస్టర్ని ఒక్కొక్క శిల్పంలాగా ప్రతిదీ చెక్కిన చూనికి ఇంత పోస్టర్స్ ద్వారా సినిమాని, ఫేస్ ఆఫ్ ది సినిమాని తెలియజేసిన చూనికి థ్యాంక్ యూ సో మచ్ చూని. అండ్ మై ఫ్రెండ్ డిఎస్పి మై సోల్, ఎక్కడ మిస్ అయిపోయి ఉన్నాడు కదా, డిఎస్పి. నేను నా ఫస్ట్ సినిమా నుంచి నాకు మ్యూజిక్ అంటే డిఎస్పి మ్యూజిక్. నా మొదటి సినిమా నుంచి డిఎస్పినే, దేశ్ ప్రసాద్ గారే నా మ్యూజిక్ డైరెక్టర్, ఇంకెవరు లేరు. సో నాకు సంగీతం అంటే నేను డిఎస్పి.
అలాగే ఈ సినిమాని ఇంత మంచి పాటలు ఇచ్చి ఒక్కొక్క లాంగ్వేజ్లో నేను తెలుగు సాంగ్స్ విన్నాను తప్ప మిగతా లాంగ్వేజ్ సాంగ్స్ అసలు వినే టైం కూడా లేదు. అన్నీ తనే చూసుకుని లిరిక్స్ తనే రాయించుకుని ప్రతిదీ ప్రతిదీ ఒక్కొక్క సాంగ్ని రికార్డ్ చేయాలంటే ఫైవ్ లాంగ్వేజెస్లో చాలా కష్టమైన విషయం. సో అంత శ్రమ కూర్చి నాకు సంబంధం లేకుండా పని నిర్వర్తించి సినిమాని ఇంతమంది దగ్గరికి చేసినందుకు గాను దేవిశ్రీ ప్రసాద్ డార్లింగ్ థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అంతా మీ వల్లే, ఎல்லாம் అవరాల தான். అందరూ అవరే. ఓకే. ఇంకా ఈ సినిమా తిరుపతి ప్రసాద్ గారు చాలా స్వీట్. అయినా ఎప్పటి నుంచో తెలుసు నాకు. అందరినీ ఎంతో ముద్దుగా పలకరిస్తారు, అట్ ద సేమ్ టైం అందరినీ మంచిగా చూస్తారు. తిరుపతి ప్రసాద్ గారు అండ్ లైకా ప్రొడక్షన్స్ ఈ సినిమాని ఇక్కడ డిస్ట్రిబ్యూట్ చేసినందుకు చాలా థ్యాంక్ యూ సో మచ్ అండి. అండ్ నిఖిల్, థ్యాంక్ యూ నిఖిల్. నిఖిల్ నాకు ఎప్పటి నుంచో తెలుసు ఇప్పుడు అని ఇక్కడే మొట్టమొదటిసారి ఇక్కడ టెక్నిక్ నేర్చుకున్నాను నేను. అందరూ ఫోటోలు అంటే టెన్షన్ చూస్తుంటారు, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి, ఇక్కడ లుక్ ఇవ్వండి అని. ఈ టెక్నిక్ని మేము అక్కడ కూడా పాటిస్తున్నాం. థ్యాంక్స్ నిఖిల్. అండ్ ఇంకేమైనా మర్చిపోయి ఉంటే సునీల్ డార్లింగ్, నీ గురించి మొన్న ఫంక్షన్లో చెప్పలేకపోయాను. తను ఇలా క్యారెక్టర్ ఇలా ఉంటుంది అని నేను ఒక స్కెచ్ గీసి ఇలా పంపించినప్పుడు తను వెంటనే ఆలోచించకుండా షేవ్ చేసేసుకున్న ఫోటో పంపించాడు. అంటే సినిమా అంటే అంత ప్యాషన్ తనకి. తను షేవ్ చేసేసుకుని ఆ ఫోటో పంపించి మిగతా సినిమాలకి విగ్ చేసుకుని చేశాడు. అంటే మిగతా సినిమా అంతా విగ్, నా సినిమాకి మాత్రమే ఒరిజినల్గా షేవ్ చేసుకున్నది. ఈ ప్యాషన్కి అండ్ నాకు తెలుసు తను ఏ క్యారెక్టర్ అయినా చేయగలని. చాలా గొప్ప ఆర్టిస్ట్ మాకు దొరికిన తెలుగులో దొరికిన గొప్ప ఆర్టిస్టులో తను ఒకరు. సో థ్యాంక్ యూ సో మచ్ సునీల్ ఫర్ యాక్సెప్టింగ్ దిస్ క్యారెక్టర్. అండ్ మై డలాంగ్ బన్నీ అల్లు అర్జున్. ఆర్య కథ చెప్తే అసిస్టెంట్గా తిరిగినప్పుడు చాలామంది రిజెక్ట్ చేశారు. మా మొట్టమొదటి పరిచయం రిజెక్ట్ చేశారు కాబట్టి ఆర్య అనే కథని మూలన పడేసి వేరే కథ తీసుకుని రాసుకోవడం మొదలుపెట్టాను నేను. కానీ ఆ మూలన పడ్డ ఆర్య కథని తీసుకొచ్చి కథ బాగుంటుంది అని దాన్ని ఫేస్లో పెట్టి ముందు పెట్టి సినిమా చేసి అంటే తనకే కాకుండా నా లైఫ్ని కూడా తన జడ్జిమెంట్తో ఒక సినిమాతో మా కథని మార్చేశాడు, నా కథని. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ. అండ్ నా లైఫ్ అంతా గుర్తించుంటాను. ఒక విషయం నీకు తెలీదు, నువ్వు లేకపోతే ఆర్య సినిమా అనేది లేదు. నీ ఆ కథను మూడ పడేసి అంటే మా ఇద్దరికి ఒక భవిష్యత్తుని క్రియేట్ చేశాడు తను ఈరోజు. అండ్ అలాగే పుష్ప అనే క్యారెక్టర్ తను ఎంత 1.5 అంటే అలా కనిపించడం కోసం 1.5 hour మేకప్ చేసుకుని ప్రతిదీ లేయర్ బై లేయర్, మెనీ లేయర్స్. మీరు చూస్తున్న ఫేస్ ఆఫ్ ఒక కథ మాత్రమే, క్యారెక్టర్ మాత్రం కనిపిస్తుంటుంది. ఆ క్యారెక్టర్ వెనుక తన పడ్డ కష్టం నాకు మాత్రమే తెలుసు, ఎందుకంటే నేనే దగ్గర చూస్తాను కాబట్టి. అంటే ప్రతి ఒక సన్నివేశానికి, ప్రతి ఒక చిన్న డైలాగ్కి, ఎక్స్ప్రెషన్కి, బాడీ లాంగ్వేజ్కి ఎన్ని లేయర్స్ యాడ్ చేసుకుంటూ వచ్చిన గొప్ప ఆర్టిస్ట్. ఐ థింక్ అందరూ అవార్డ్ విన్నింగ్ పర్ఫార్మెన్స్ అంటున్నారు. ఇక నుంచి ఐ నో వాట్ హీ హాజ్ డన్. నీ సినిమా సంబంధించి ఎవరు కరెక్ట్గా చెప్పగలరు అంటే చూసిన వాళ్ళు, లేకపోతే రేపొద్దున జడ్జెస్, వీళ్ళందరూ కాదు, దగ్గర నుండి చూసిన దర్శకుడు మాత్రమే ఆ పర్ఫార్మెన్స్ ఎలా ఉందో చెప్పగలడు. ఆల్రెడీ ఐఎమ్ గివింగ్ దస్ అవార్డ్ టు యూ. నేను దగ్గర నుంచి చూశాను కాబట్టి, ఎందుకంటే నా క్యారెక్టర్లో ఉందో నాకు మాత్రమే తెలుసు. సో నా క్యారెక్టర్ అంచనాలని ఆర్టిస్టు చేరుకున్నాడో లేదనేది మాత్రం నాకు మాత్రమే తెలుసు. మిగతా అందరూ పైన జడ్జ్ చేసేవాళ్ళే. నా క్యారెక్టర్ని అంటే నేను అనుకున్న క్యారెక్టర్ని నిజం చెప్పాలంటే తనకు ఒక రూపం ఇచ్చాడు. సో ఐఎమ్ గివింగ్ యూ 100/100 యాజ్ ఎ మ్యాథమెటిక్స్ లెక్చరర్. సో యు ఆర్ ఆసమ్. సో ఎవరు అంటే నేనే ఇచ్చేస్తున్నా తనకి అవార్డ్, వేరే అవార్డు అవసరం లేదు ఇంకా. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ దిస్. ఇంకెవరైనా మర్చిపోయి ఉంటే పేరున ఏమైనా మర్చిపోయి ఉంటే. అండ్ లాస్ట్లో ఎంత తక్కువ టైము అంటే అంత తక్కువ టైంలో ఈ సినిమాకి మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ చేసాం. అంటే నా మొట్టమొదటిసారి అర్థమైంది, చాలాసార్లు డబ్బింగ్లో సగం సినిమా పోయేది, ఒక 50% సినిమా పోయేది ఎంత న్యాచురల్గా చేసినా కూడా.
ఇది డబ్బింగ్ టైం ఉండదు, చెప్పడానికి అంత పర్ఫెక్ట్గా చెప్పలేము. ఇలాంటి టైంలో రసూల్ పొకుటి, రసూల్ గారు ఈ కమాన్ ద బోర్డ్. ఇందులో ఆల్మోస్ట్ 60 to 70% సింగ్ సౌండ్ యూజ్ చేశారు. ఆ సింగ్ సౌండ్ వల్లే సినిమా ఇంత న్యాచురల్గా, ఒక కొత్త కమర్షియల్ సినిమాలో ఇంత న్యాచురల్గా ఫీల్ రావడానికి కారణం సింగ్ సౌండ్. ఐ థింక్ నేను మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ తీసుకున్నాను. ఐ ఫీల్ నిజంగా గొప్ప ఎక్స్పీరియన్స్ చేశాను. అంత మంచి ఎక్స్పీరియన్స్ ఇచ్చినందుకు రసూల్ పొక్కటికి థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ తెలుగు సినిమా ముందు అందరూ సింగ్ సౌండ్ చేస్తారని ఆశిస్తున్నాను దీనివల్ల. అండ్ వాళ్ళ ఇంజనీర్, ఫైనల్ మిక్సింగ్ ఇంజనీర్ అయిన బిపిన్ గారికి అండ్ మొత్తం తన స్టాఫ్ అందరికీ థ్యాంక్స్ చెప్తున్నాను. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండి. నేను చాలామందిని మర్చిపోయి ఉండొచ్చు, కానీ ఇలాంటి ఈవెంట్స్ ఇంకా జరుగుతున్నాయి. అలాంటి ఈవెంట్స్లో నేను మళ్ళీ అందరి గురించి చెప్తాను నేను. అండ్ వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు తమిళ్ ఆడియన్స్. ఫాజిల్ గారు సార్ ఎలాగో మర్చిపోతుంది. పఫాకి నేను పెద్ద ఫ్యాన్. ఎందుకంటే మహేష్ ఇండి ప్రతీకార సినిమా చూసినప్పుడు ఆ తర్వాత అది నచ్చి నేను తర్వాత తన సినిమాలు చూస్తూనే ఉన్నాను నేను. సో ఈ సినిమాకి సంబంధించిన కరెక్ట్ ఒక అద్భుతమైన పర్ఫార్మర్కి ఆపోజిట్లో ఇంకో అద్భుతమైన పర్ఫార్మర్ కావాలి అంటే, ఇద్దరు ఒకే ఫ్రేమ్ నిలబడితే చూడాలి అంటే, దాని అల్లు అర్జున్ గారికి ధీటుగా ఇంకొక వ్యక్తి కావాలి అంటే నేను పఫాని ఎన్నుకున్నాను. సో థ్యాంక్ యూ పఫా, మీరు ఈ క్యారెక్టర్ని యాక్సెప్ట్ చేసినందుకు, అంత గొప్పగా పర్ఫామ్ చేసినందుకు. పుష్ప 2లో మీరు ఇంకా చూస్తారు ఇద్దరు ఫేస్ ఆఫ్ని చూస్తారు. ఐ థింక్ అది మిమ్మల్ని ఆకట్టుకుంటుందని ఆలోచిస్తుందని కోరుకుంటాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ సో మచ్. వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు తమిళ్ సినిమా, థ్యాంక్స్ టు తమిళ్ ఆడియన్స్. Thank you so much, sir. Thank you so much. We definitely need subtitles for that. Thank you both. Thank you, sir. Thank you. అంటే నేను తమిళ్ కొంచెం మర్చిపోయాను కాబట్టి సగం అర్థం అవుతుంది. మిమ్మల్ని అడుగుతున్నాను, ఎంత ఇంప్రెస్ అయిపోయారు మీ ఇద్దరిని చూసి, మీ స్పాంటినిటీ చూసి. థ్యాంక్ యూ సాయి. ఇంకోసారి చెప్తాను నీ గురించి. చూడు, మై ప్రొడ్యూసర్స్, అది చెప్పలేదు. మై ప్రొడ్యూసర్స్ నవీన్ గారు, రవి గారు, ఎంత పాజిటివ్ వైబ్రేషన్స్ అంటే, ఎలాంటి పరిస్థితి అయినా సినిమా బడ్జెట్ కానీ ఏది అంటే, సినిమా అంటే ఎంత ప్రేమ అంటే, తక్కువ టైంలో దేనికి ఆశించకుండా, వాళ్ళ ప్రాఫిట్స్ ఆశించకుండా సినిమాని తీసుకొచ్చి ఎక్కడ నిలబెట్టారు. ఇదొక్కటే కాదు, ఏ సినిమాకి సంబంధించి సరే వాళ్ళ ప్రమోషన్ కానీ ఏదైనా సరే వాళ్ళు అంటే కేవలం ఒక సినిమా అంటే పిచ్చితో బయలుదేరిన నిర్మాతలు ఈరోజు ఇంత సక్సెస్ఫుల్ విజయాన్ని అందించారు. థ్యాంక్ యూ నవీన్ గారు, రవి గారు, ఫర్ యువర్ ప్యాషన్. మీ సినిమా అంటే మీకున్న అంత ప్రేమకి మేమందరం కూడా చేతులెత్తి నమస్కరిస్తున్నాం. థ్యాంక్ యూ నవీన్ గారు, రవి గారు, మైత్రి మూవీస్. థ్యాంక్ యూ అండి. Thank you so much, sir. Thank you so much. One second. போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிறேன். புஷ்பா நான் ஃப்ளவர் நினச்சியா, ஃபயர் புஷ்பராஜ் அடங்காதவன்டா. தேங்க்யூ சார். எங்களால் உங்களை அப்படி விடவே முடியாது சார், அப்படி விட்டுற முடியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக பெரிய ஃபேன்ஸு. ஸோ உங்களுக்காக ஒரு வாட்டி வரலைன்னா எனக்கு யாராவது மெமிக்ரி கொடுங்க, நான் அடிச்சுக்கிறேன் சார். 2 ஸ்டெப்பு எங்களுக்காக, 2 ஸ்டெப்பு ப்ளீஸ். உங்களோட ஒரு குட்டி ஃபேன் சார் இவங்களுக்காக. இப்போ டாக்கா இருக்காரு தனுஷ் சார் கூட இட்ஸ் ஜெம்னு சொல்லியிருக்காங்க. He wanted to work with Arun அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னது அதுதான். எனக்கு என்னன்னா, நம்ம பண்ணுற ஃபிலிம்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிகின் வித் வி ஹேவ் டு கெயின் அந்த ஒரு ட்ரஸ்ட் வேணும். நான் பண்ணுற படம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும், ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும்.